வெல்கம் டு விஐபி மோகன் விளாக்ஸ். காய்ஸ், இந்த விளாகில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தினேஷ் போய் கலாய்க்க தான் போகிறோம். எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது தொண்டை கட்டிச்சுங்க. தொண்டை கட்டிக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்ட்டு அவனை கூட்டேன். பையன் வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை. விளாகும் 3 நாளாக எடுக்க முடியலங்க. சரி, ஹாஸ்பிட்டலில் பொறுத்த விளாக் எடுப்போம் வாங்கடான்னு சொன்ன அவனை வரவே இல்லை. இப்போ போயிட்டு அவனை செய்ய போகிறோம். அவனுக்கு ஒரு பெரிய கதையாக இருக்குது. அந்த கதையை வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, அப்போ தான் தெரியும். அதுக்கு முன்னாடி அவனை கலாய்க்கிறதுக்குனே ஒருத்தர் இருக்கிறான். அவனை போய் ஃபஸ்ட்டு நம்ம கூப்பிடுவோம். வாங்க காய்ஸ் போவோம். என்ன சமையல் செய்றீங்க? நீ நேரத்துல செய்யலாம்னு நினைச்சேன். நான் இந்த சேனல் புதுசா ஜாயின் ஆகிக்கிறேன். நான் விஐபி மோகனோட பெரிய ஃபேனு. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. பாருங்க, இவன் அப்பையில இருந்து நம்ம சேனல்ல பாத்துனுக்குறான். நம்ம கேமிங் சேனல்ல இருந்து இவன் பாத்துனுக்குறான். போலாமா? சரி, என்ன குக்கிங்? சரி, யாரு இருக்கிற வீட்டுல? அம்மாங்கிறாங்களா? அண்ணங்கிறானா? போறானா? பாத்தீங்கன்னாக்கா பையன் சாப்பாடு செஞ்சுக்கிறான். எப்படி செஞ்சுக்கிறான் டேஸ்ட் பண்ணுவாங்க. ஹாய் கைஸ், இப்போ எங்க அண்ணன் நான் ஏதோ கேவலமா செஞ்சுறேன் சாப்பிடலான்னு வந்துருக்காரு. அவன் பக்கத்துக்கு முன்னாடி நாங்க சாப்பிட்டுருவோம். அதான் நாங்க வா வறுமையே செஞ்சுக்கிறாங்க நூடுல்ஸ். பாருங்க, நூடுல்ஸ் ஆர்டர்ல ஒண்ணுமே இல்ல. அவ்வளவுதான். கேமரா வேணா விட்டு சாப்பிடுறோம். கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குது. வீடியோ முடிஞ்ச அப்புறம் சாப்பிடு. வா, சூப்பரா இருக்கா? நூடுல்ஸ் அருமையா செஞ்சுக்கிறாங்க. இப்ப என்ன பண்ண போறோம்னா, தினேஷ் போயிட்டு நீ நானும் வச்சு கலாய்க்கிறோம். மியூசிக் டைரக்டர் ஆக போறான். எல்லா வரலாற்றையும் இருக்கிறோம். முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அவர் ஹிப்ஹாப் தமிழ மாதிரி ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆக போறாராம். அதை பத்தி எப்படின்னு சொல்லிட்டு வாங்க போய் கேட்கலாம். சம்பவம் இருக்கு. பாத்தீங்கன்னாக்கா தினேஷ் வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன பண்றான்னு பாப்போம். அவனுடைய வேலையே 24 மணி நேரமும் தூங்குறது தான். இப்போ என்ன பண்றான்னு பாப்போம். வாங்க பாப்போம். அவ்வளோ விஐபி கதவை திறக்க தெரியாம போகணும். உள்ள போய் வச்சு போ. வாய் கேமராமேன் உள்ளவங்க. இதுக்கப்புறம் தான் ஃபன்னி. எப்படி தூங்குறாங்க பாருங்க. நான் கலாய்க்கிறதோட இவன் கலாய்க்கிறது தான். நேற்று எங்க போலான்னு என்ன ஒர்க்கு என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. ஆனா அதுக்கான வேலை எதுவும் செய்ய மாட்டான். அதான் மியூசிக் டைரக்டரா போறதானே. நாங்க யூடியூப் சேனல்ல வீடியோ போட போறோம். ஆஹா, வந்துட்டாயா வைப்ரேஷன். நீ மியூசிக் போற போறோம். ஏன்டா உசுர வாங்குறீங்க? இவனும் மியூசிக் டைரக்டர் ஆக மாட்டான். நாமளே என்ன பண்ணணும் ஹெல்ப் பண்றான்னு பண்ண மாட்டான். வீட்டுல பத்தி தூங்க சொன்னா நல்லா தூங்குவோம். என்னடா சொல்லு, அவங்க சொல்லு. என்ன பண்ண தெரியல. கனவு காணுங்கள் அது தூங்கலாம் சொல்லிடுறாரு. அது நிறைவேற்ற தூங்கு பண்ணணும். நீ என்ன பண்ணிருக்க? ஏன்டா கொந்தளிக்கிற? எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாத சொல்லிக்கிறா. அதே ஒரு பெரிய வேலை. எங்க அண்ணன் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நாளே நாள் யூஸ் பண்ண முடியும். இது போடுவா எங்க தெரியுது. செக் பண்ணுவோம். எப்படி ஆனாச்சு? இங்கதான் ஒப்பத்தோடு எங்க சொல்லுவா
இதான் ட்விஸ்டர் எடுத்துருவான் ஆந்திரன் நானு. ஓஹோ எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா முழுக்கிறாரு. பாப்பேன் சுத்தி நிக்கிறான்டா இது நேத்து அது என்ன போய் சொன்னான்னு தெரியல விளாண்டுக்கு வராம இருக்கு. சேரா சேரா டேய் நம்பிட்டேன் நான் எல்லாத்தையும் நம்பிட்டேன். சரி மியூசிக் போட்டது என்ன உங்களுக்கு எதுவுமே இல்லடா போல மியூசிக் டைரக்டர் நாங்க பாரு அங்க பாரு மியூசிக் டைரக்டர் ஆகுறியா நாட்கள் இதுல எனக்கு புரியல. இப்ப நீ என்ன பண்ணிருக்கிற அங்க பார்த்து சொல்லு. இப்ப நீ என்ன பண்ணிருக்க போன வையா இப்ப என்ன பண்ற அதை அவங்க கேட்டு சொல்லு. நீ என்ன ஒண்ணுமே சொல்லு அங்க சொல்லு. ஒண்ணுமே பண்ணல சரி நீ ஒண்ணுமே பண்ணல நான் நினைச்சு ஏதோ ஒண்ணு பண்றேன் அதுக்கு வாடான்னு உன்னை கூட நீ என்ன சொல்லணும். ஒண்ணு வரல அப்படி இல்லைன்னா தூங்க போறேன் ஏன்னா உனக்கு சொல்லணும். அதான்டா எனக்கு இது பண்ண மாட்டேன் ஆனா அழுவியா தூங்கி இருந்து உட்காந்தாலும் கலாய்ப்போம் நீ மூச்சு இருந்தாலும் கலாய்ப்போம் நீ தூங்கி இருந்தாலும் கலாய்ப்போம். எரிச்சல் வருது உனே நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். ரத்தம் கொதிக்குது உன்னை பாக்க மியூசிக் டைரக்டர் ஆப்பறானாக்கா ரிலீக்ஸ் யார் தெரியுமா? இல்லடா அது உனக்கு யார் தெரியுமா? சிம்பிளா இவனே வேற ஒருத்தவங்க போட்ட பேக்ரவுண்ட் மியூசிக் எடுத்து போட்டு இப்போ பாத்தீங்கன்னாக்கா இந்த தளபதியோட பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் போட்டு அந்த பாட்டை இவனே பாடி அதை ஷார்ட்ஸா போட்டிருந்தனாலே நிறைய ஃபேமஸ் ஆயிருக்கலாம். எதனா ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கும். எதுவுமே பண்ணாம இவர் வந்து மியூசிக் டைரக்டர் போறான். இதுல தெரியும் இவனை பாருங்க. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தூக்கத்துல எழுப்பி உட்கார வச்சு என்ன பேசுறாங்க. தூக்கத்துல நாங்க இங்க எழுப்புறோம். நாங்க வர மாதிரி நீதான் வெளியே வந்தோம். நான் எங்க எழுப்பணும் அப்ப நீ என்ன சொன்ன? நாங்க தூக்கத்துல இருந்து எழுப்பணும் சொன்னா நீ ஏன் போய் சொல்ற? அது வந்து சரி போய் மண்ணு அடுத்து போய் வேலை நீங்க எதனா போய் சொல்லணும். பேசுறாரே போய்தான் வாயில வேற வரலன்ற. இவன் வந்து ஒரு 2 மாசமா இவங்க வீட்டுக்கு நான் வரல எனக்கு கொஞ்சம் வேலை ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு ஆயிடுச்சு. எனக்கு ஃப்ரெண்டு ஒரு 8 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுங்க. என் கூட 7வது இருந்து படிக்கிறேன். எத்தனாவது இருந்து படிக்கிற சொல்லு? 9th இருந்து படிக்கிறான். இப்ப வந்து ஒரு 6-7 வருஷமா ஃப்ரெண்ட். நான் இந்த மாதிரி பிளாக் எடுக்கிறேன். இது வரைக்கும் வரல. ஒரு வீடியோல தான் நானே தான் வந்து எழுப்பி கூட்டிட்டு போனேன். மாரி பண்றடா அந்த ஸ்டோரி போறேன் ஸ்டேட்டஸ் போறேன் எதனா ஒரு பண்ணுவோம் நல்லா இருக்குது ஒரு கமெண்ட் பண்ணி எதுவுமே பண்ணல. இது வரைக்கும் பண்ணல. அவனுக்கே கேளுங்க சரி நீனா ஒரு நல்லது பண்ண அவங்க சொல்லு. எதுவுமே இல்ல. சப்போர்ட் பண்றேன் யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்றியா? இதுக்கு முன்னாடி பண்ணியான்னு கேக்குறேன் நானு. சொல்லும்போது கட்டையா இன்னொரு ஃப்ரெண்ட் அது மாதிரி ஒருத்தர் சாம்னு இருக்கிறான். இது வரைக்கும் அவன் பிளாக்லேயே வந்தே இருக்க மாட்டான். ஏன்னாக்கா காலையெல்லாம் 7 மணிக்கு வந்துருப்பான். 5:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவான். 5:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு 6 மணிக்கு ஜிம்முக்கு போவான். 8 மணிக்கு வீட்டுக்கு போவான். அவனை நம்மளால கூப்பிடவே முடியாது. அவனுக்கு ஸ்டோரி போடுறாங்க டே 1 டே 2 இது மாதிரி இப்போ வந்து டே 11ல போயிட்டு இருக்குது அவனுக்கு. டே 11 இன்னைக்கு டே 11. அவன் வந்து கொஞ்சம் பிஸியா இருக்கிறான். அவனாச்சும் சரி வருஷம் பிறந்ததுல இருந்து எதனா பண்ணுகிறான். இது என்ன பண்ணிருந்தீங்கன்னு எனக்கு போச்சு. தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. உனக்கு கேஸ் கலைக்கிறதுக்கு எவ்வளவு ஆர்வமா தெரியுமா வந்தா? கேஸா கலைக்கிறது உன்கிட்ட போய் சொன்னேன் எங்க அண்ணன் கலைக்க மாட்டேன். அவனை கலைக்க மாட்டான். சரி தம்பி பட்டுன்னு ஒரு கவுண்டர் போடுவான். அதை பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு அவனுக்கு மட்டும் தான் தெரியும். யோசிக்கிறாங்க என்ன அதான் பண்ண போறான்னு சொல்லிட்டு உன்னை கலாய்ச்சி யோசிக்க வேண்டாம். நீ சும்மா நடந்து வந்தாலே உனக்கு கலாய்ச்சிடலாம்டா.
கேஸுக்கு தெரிய மாட்டேங்குதுடா. ஒரு ஃபார்ம்ல இன்னைக்கு கேஸ் இருப்பா அப்படின்னு நான் சொல்லி விளையாண்டு கேஸ் எல்லாம் எப்ப தெரியுமா ஃபார்ம்ல இருப்பான், எப்ப இருப்பான் எனக்கே தெரியாது. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. அவன் வரவையிலே புடிச்சினான். வீட்டுல பாத்தியா அவங்க வீட்டுல மேகி சாப்பிட்டு வருவான். உங்க வீட்டுக்கு வந்து எனக்கு என்ன சாப்பிட கொடுத்தா தண்ணியாச்சும் குத்தியாரா அதுக்கு ஏன்டா அது கூட இவன் கையில கேட்டா வேற ஒருத்தவங்க வேலை தான் வாங்குறான். எனக்கு மட்டும் தெரியாது தொகுது தும்பு சொல்ல மறந்துட்டேன். இவன் பாத்தீங்களாக்கா லோன் கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலைக்கு போனான். லோன் கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் தம்பி பெரிய பிரான்ச் லைசன்ஸ் சரி எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்க உனக்கு? ஒழுங்கா சொல்லாங்க ஒழுங்கா கொடுத்தாங்க. அங்க இருந்து எதுக்கு நீங்க போற அப்பயே அவங்க கையில என்ன சொன்னீங்க? எத்தனை நாள் வேஸ்ட் ஆச்சு? உனக்கு ஒரு விஷயம் இல்லையே எம்மாள் வேஸ்ட் ஆச்சு. எம்மாள் வேஸ்ட் ஆச்சு அது மட்டும் சொல்லு. வேஸ்ட் ஆயிடுச்சா? ஒரு மாசம் வேஸ்ட் ஆயிடுச்சு. நாங்க பணம் சொல்லி வேஸ்ட் தான். மியூசிக் டைரக்டர் ஆக போறான். எதுக்கு அங்க போய் வேலை செய்யறான்? அதனால எனக்கு மியூசிக் பொருளாக எங்க என்ன வாங்கலாம்? இது எம்மாள் செஞ்சா தான் மசாலா செஞ்சா எம்மா நான் வேலை செஞ்சாச்சு. நீ சொல்லு டேய் நீ என்ன பண்றன்னு உனக்கே நான் புரிய வைக்கிறேன்டா. நான் தொண்டை கட்டின்னு வந்து நான் நீ விளாக் எடுக்கிறேன். நான் என்ன பண்ணேன் நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் நீங்க எல்லாரும் வாங்குறேன் என்ன வந்து கலாச்சிட்டு ஒரு விளாக் போட்டு இருந்தேன். நான் நாத்திக்காம என்ன கலாச்சி நல்லா கூட பரவாயில்லடா நான் சொல்லி உன்னை வந்து கேட்டேன். நீங்க வரல உன்ன கடை நீ வந்து என்ன கலாய்க்கிறதுக்கு திறமையே இல்ல வேஸ்ட் மட்டும் காமிச்சிட்டா. அட்லீஸ்ட் உன் திறமையாச்சும் நீ வருவன்னு பார்த்தனாக்கா நீ எதுவும் வர மாட்டேன். அதுக்கோசம் நான் உன்னை கேட்கறேன். நான் என்ன கலாச்சிக்கிறதா பரவாயில்ல நான் கலாச்சிக்கிறேன். நான் யூடியூப் சேனல் வச்சுக்கிறேன். என்ன நான் மட்டும் கலாய்க்க மாட்டேன். என்ன மீம்ஸ்ல 1000 பேர் கலாய்ப்பானுங்க. ஆனா உன்ன கலாய்க்கிறதுக்கு நான் இருக்கிறேன். புரியுதா? அடுத்த டிடிஎஃப் வந்து கொண்டு அடுத்த டிடிஎஃப்லாம் இல்ல. அடுத்த நம்ம விஐபி மோகன். புரியுதா? அதான் நாம நீ என்ன பண்ண இத்தனை மாசம் வேலைக்கு போன மியூசிக் டைரக்டரா போற சொல்ற நீ என்ன பண்ண நான் உன் கையில கேக்குறேன். ஒண்ணும் பண்ணடா. இதெல்லாம் எங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு. அதனால காசு செலவாயிடுச்சு. இது மாரி யாராவது சொன்னோம் ஒண்ணும் பண்ண ஒரே சிங்கிளா சொல்லி முடிக்கிறதுக்கு நாங்க என்ன அப்படி யாரா வந்துருப்போம். சொல்றேன்டா. என்ன சொன்னேன்? ஒண்ணு பண்ணோம். இதுக்கு வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியல. அது இல்லாம இப்ப புதுசா ஒரு சில பழக்கங்களா வேற எனக்கு வருது. எப்படின்றான் எப்படின்றான் வீடியோ இருக்குது இப்படின்றான். ஒரு நாள் கேமரா ஆஃப் கேமரா ஆன் போனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? போடுவோம். நீ பண்ற தப்பு எல்லாத்தையுமே போடுவோம். உனக்கு உன் ரியாலிட்டினா இதுல நீ இந்த வீடியோ பத்தி தட்டி கேட்கறேன். ஆமா உன் ரியாலிட்டினா நீ எப்படி இருக்கிற எந்த நிலைமையில இருக்கிற அப்படின்னு நான் உங்ககிட்ட காட்டுறதுக்கு வந்து ஒரு பையன் இது ஒரு பையன் கிடையாது. என் நண்பையும் நான் இப்படி அடிப்பேன் இவன் சிம்மா வார்த்தை பேசுவான். பசங்க கூட நாங்க என்ன வேணா பண்ணிப்போம். அதை வெளியே இருந்து பாக்க நீங்க என்ன வேணா கேட்கலாம். ஏன்னா நீங்க எங்க சப்ஸ்கிரைப் பிளாக் கலர் என்ன இது? நீ கஷ்டப்படுற அப்புறம் ஏன்டா பண்ண முடியல? நீ மானிட்டர் வாங்கிட்டு மன கஷ்டத்துல இருக்கிறேன். தெரியல எங்க வண்டியுது தெரியல எங்க நல்லா அது நல்லா யூஸ் பண்ணா மானிட்டர் வரமாச்சு சாம்பிள் வாங்கிட்டு அதெல்லாம் கிடையாது. உன் மனசு மானிட்டர் வீணா பார்த்துக்குவான். நீ மியூசிக் போடுறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீ அதான் என்ன பண்ற? நீ என்ன பண்ணிருக்கிற சொல்லி எனக்கு நான் நினைச்சேனாக்கா என்னால எடிட் பண்றதுக்கு நான் ஒரு பிசி வாங்கினா என்னால எடிட் பண்ண முடியும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்துருக்கலாம். நான் எடிட் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும். நான் கண்டென்ட் எடுக்க விளாக் எடுக்க தான் வெளியே சுத்தினுங்கிறேன். அது மட்டும் தான் நான் பண்ணணும். எனக்கு எடிட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். எனக்கு தம்ப்நெயில் கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஆள் அப்படி இப்படின்னு எவ்வளவோ காரணம் சொல்லின்னு இதை நான் பண்ணாமே இருக்கலாம். மோட்டிவேஷன் நீ மோட்டிவேஷனா வச்சுக்க. நீ என்ன பண்ற அது மாரி நான் கேக்குறேன். உன் வாழ்க்கை எந்த நிலைமையில போயிருந்துன்னு யோசி. வேண்டா ஓ என்ன போவோம் சொல்றதுக்கு தைரியம் தான் உனக்கு. சொன்னா மோட்டிவேஷன் எடுத்துக்கிறேன். எல்லாரும் பேர் வந்து விளாகர் மோகன் தெரியும். ஆனா எங்களுக்கு தான் தெரியும் ஒரு மோட்டிவேஷன் மோகன. பல்லவே பாருங்க கண்ணுல ஒரு அகங்காரம் தெரியுது. அங்க பாருங்க ஒரு திமிரு ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். அவனுக்கு வந்து மோட்டிவேஷனா பண்ணணுன்ற அவனுக்கு என்ன மனசு கஷ்டம் இருந்தது. சும்மா மனசு கஷ்டம் தான். அதெல்லாம் அவன் வந்து இப்ப வந்து காலேஜ் படிக்கிறான்.
புரியுதா? அவன் டிகிரி முடிச்சா வேணா வேலைக்கு போயிடுவான். டிப்ளோமாவே 18 அறிவு வச்சிருக்கான். சரி அந்த அறிவு தான் பயிர் சொல்றது. 10,000 ஒரு பேப்பருக்கு பாஸ் பண்ணியா சிரிக்கிற வட்டியா 18 எங்கடா வச்சு நானு? 16 18ல இருந்து 17 வச்சிருந்தா 6 கிளியர் பண்ணணும் கிளியர் பண்ண வச்சிருந்தா. அது எக்ஸாம் பையன் வேற அசிங்கப்பட்டு வந்துக்கிறாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. வேலை கேட்கறதுக்கு போயிட்டு டிப்ளமோட அறிவு தம்பி உனக்கு வேலை தர முடியாதுப்பா சொல்லிட்டு வந்துக்கிறாங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது காய்ஸ் இப்போ மியூசிக் என்ன போடுறோம் நம்ம கேள்வி எதுவுமே இல்ல. நான் அப்பதான் யூஸ் பண்ணேன். புது பேசி தள்ள உனக்கு ஒண்ணுமே இல்ல போயா. சரி வீட்டுக்கு எடுத்து போறேன் நான். நீ சும்மா தானே வச்சுக்கிறா? யூஸ் பண்றேன் இப்போ யூஸ் பண்றது. அதான் இப்போ சும்மா தானே வச்சுக்கிறா? காய்ஸ் பையன் பாத்தீங்கன்னாக்கா வேலையை விட்டு நின்று 1 மாசம் ஆகுது. இப்பயும் வேலை செய்ய போறான். வா எங்க போறீங்க? வா இப்பயும் வேலைக்கு போறேன். எங்க போற? வேலைக்கு போறேன். வேலை விட்டு நீங்க அப்படியே வேலைக்கு போறான். சரி போய் சப்பளம் போட்டு வேலைக்கு போங்க. போயிட்டோம் வேலையை விட்டு நின்று வேலைக்கு இன்னமும் செஞ்சுருக்கிறாங்க வேலை. சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்பு எங்க போற? வெல்கம் பேக் டு ஒண்ணும் இல்ல விஐபி மகன். ஹாய் गाइस விஐப்ஸ் வாய்ஸ் வளர வாய்ஸ் गाइस வைஃபா வைஃபா ஐ கால் பேக். இப்போ வந்து வேலைக்கு போறானா ஆனா சம்பளமே கிடையாதான். என்ன கதை தான் சொல்லு. நீ வேலைக்கு போறேன்ற எனக்கு புரியல. அந்த கதைக்கு போறா கட்டின காசை வாங்க போறோம். நீ எதுக்கு கட்டினா? நீ ஏன் காசு வாங்க போற? வந்து கட்டினேன் வேலையை விட்டு இன்னும் பழப்பச்சுங்கிறவன நீங்க எங்கேயும் பாத்துக்க மாட்டீங்க. இங்க பாருங்க. இப்ப பாருங்க இவனை வந்து கலாய்ச்சிக்கிட்டே இருக்கலாம் நம்மளுக்கு நீ ஃபுல்லும். ஆனா இவனை கலாய்க்கிறதுக்கு தான் மனசு வர மாட்டேங்குது. அதான் போடா டேய் உன்னை நாங்க உன்னை கலாய்க்கலான்னு ஒரு ஃபார்ம்ல வந்தோம். ஆனா நீ பண்றதெல்லாம் பார்த்தனா எனக்கு ஃபார்ம் ஆகுது. ஏன்டா உசுர வாங்குறீங்க டப்புன்னு போட்டு இருக்கு. டப்புன்னு மோட்டிவேஷன் வரா இல்ல நான் நீங்க மோட்டிவேஷன் போகணும்னு சொல்லுங்க. என்ன வேணா சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா வாழ்க்கையில. தூங்கி ஏன்டா இருக்கிற நீங்க? சொல்லி வாயம் பண்ணனா மோட்டிவேஷன் பண்ணனே மோட்டிவேஷன் ஆரம்பிச்சாங்க. गाइस மோட்டிவேஷனா இருங்க. மோட்டிவேஷனா இருந்தனா அடுத்து நம்ம எதனா ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகும். 100 டைம் ஃபெயில் ஆகும். ஒரு டைம் ஜெயிச்சிர மாட்டோம். மோட்டிவேஷன் அதான் நம்ம பாட்டாக அனுப்பிச்சுது. ஆட்பாட்டா நீ அனுப்பிச்சு விடு. அனுப்பாம போ. ஆனா நீ தண்டை திரும்பி நிரூபிக்கிற. இதை வந்து இப்படி பண்ணலாம் இருக்கிறேன் அப்படி போலாம் இருக்கிறேன். ஒரு பிளான் இருக்கணும். ஒரு மண்ணி மேல அதை ஒண்ணுனா நான் என்ன சொல்றது? இங்க களிமண்ணை வச்சு இருக்கிற நீனு. சரி இப்ப எங்க கிளம்புற? காசு வாங்கி வந்துருவியா? 1000 ரூபாய் வாங்கி வந்துருவியா? 1000 ரூபாய் வந்துருண்டா. தருவாங்களா? 1 hour later. உண்மையான கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போனா ஏதோ காசு போட்டு கட்டிக்கிறான் போல. 1000 ரூபாய் வாங்கி வர சொல்லிட்டு தான் போனா. இன்னும் வாங்கதா ஏன் வாங்கல? அம்மா நாங்க என்னதான் உங்க காசு கொடுக்கட்டுமா? அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ செஞ்சு மலையில வச்சு கலாச்சி எங்களுக்கு தெரிஞ்சுட்டு நீ எதுக்கும் வேலைக்க மாட்டேன்னு. காசு வந்தா பாத்தீங்கன்னாக்கா என்னோட நண்பன் சாமு ஜிம்பாயி லைட்டா தப்பா இருக்கும். கோச்சியாதீங்க. வணக்கம். ஜிம்மு போயிட்டு ஒர்க் அவுட் எல்லாம் பண்ண எங்க ஆம்ஸ் பாருங்க. ஆம்ஸ் பண்ண ஆம்ஸ் கட்டணும். டானா ட்ரெய்லரை பார்த்துட்டு படம் நல்லா நம்பிட்டான் போல. நான் வெறும் டான் இல்ல. நீ ஒரு டைரக்டர் தானே? டைரக்டர் இல்ல நீ சொல்லாத. உனக்கு தெரியும். உனக்குள்ள இருக்கிற திறமை எனக்கு தெரியும். தெரிஞ்சுச்சு. நீ டைரக்டர் தான். அவன் மியூசிக் டைரக்டர் தான். என்ன ஒண்ணு அது மியூசிக் டைரக்டர் ஆகுது. நீ டைரக்டராவ. நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றோம். என்ன படமா? கலாய்கிற மாதிரி பேசுனீங்களா? காய்ஸ் இந்த vlog பாத்தீங்கன்னாக்கா இதோட எண்ட் பண்றோம். ஓகே பை காய்ஸ்.